நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காணொலி பதிவில் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அல்லது ஒரு இடம் வாங்கிய பின்பு அந்த இடத்துல ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது நம்ம அதில் எது மாதிரியான பார்வையில் அந்த இடத்துல வாஸ்துவை அணுகணும், பார்க்கணும். அந்த இடத்துல வாஸ்து எப்படி எந்த ஒரு பார்வையில் பார்க்கணும். அதை இது வரைக்கும் நம்ம வாஸ்து அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் அந்த இடத்துல அந்த விதத்தில் செயல்படலை. அதுதான் உண்மை. அது ஒரு அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம எதிர்பார்த்து பொதுவாக நம்ம இடத்துல பண்ணும்போது அது கொடுக்கல அப்படிங்கும்போது அது நம்ம ஒரு வேறு பார்வையில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம சரௌண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இம்பார்ட்டண்டாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி காணொலியும் அதை பற்றி தான் பேசுகிறோம். அப்போது சரௌண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. சரௌண்டிங் அப்படிங்கிறது இப்போது நம்மளுடைய ஒரு இடம் தேர்வு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு சுற்றுப்புற அமைப்பு, இம்மீடியட் சரௌண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். உடனடியாக நம்ம இடத்துக்கு அடுத்த ஒரு அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் பொதுவாக பார்க்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ இயற்கையாகவே சில இட அமைப்பை ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இந்த இடத்துல எடுத்து பேசலாம். ஒரு வடக்கில் குன்று இருக்குது, மலை போன்ற ஒரு அமைப்புக்கு வடக்கு மேடான ஒரு அமைப்பு நம்ம ஒரு இடத்தை தேர்வு பண்ணும்போது அந்த இடத்துக்கு வடக்கு பக்கம் மேடாக இருக்குது, தெற்கு பக்கம் தாழ்வாக இருக்கும்போது அந்த இடத்த வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இதில் பேசலாம். அப்படி வாங்கலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்த நம்ம எப்படி சரி செய்யணும் அந்த இடத்துல. ஏன்னா இப்போ நம்ம இந்த சரௌண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்டை இந்த இடத்தோட எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, வடக்கு பக்கம் தாழ்வாக இருக்கணும். ஒரு இட அமைப்புனாலே வடக்கு பக்கம் தாழ்வாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அல்லது அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அந்த இட அமைப்பை உருவாக்கணும். இப்போ இதில் நம்ம இட அமைப்பை பார்க்கும்போது வடகிழக்கு வடமேற்கோட கம்பேர் பண்ணணும், வடமேற்கு தென்கிழக்கோட கம்பேர் பண்ணணும், தென்கிழக்கு தென்மேற்கோட கம்பேர் பண்ணணும். இது மாதிரியான பூமி அமைப்பை நம்ம பார்க்கும்போது அது அந்த இடத்துல சரியான ஒரு பார்வையில் இருக்கும், ஒரு அக்யூரேட்டான அந்த இடத்துல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்திங்கன்னா. அல்லது நம்ம பூமியோட ஆட்டத்தை இதெல்லாம் நம்மளாம் கணக்கில் எடுத்துக்கிட்டாமல் நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணும்போது அது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருது. நம்ம பில்டிங்கை சரியாக பண்ணிடுவோம், காம்பவுண்டில் நம்ம சரியாக பண்ணும்போது 90 டிகிரி இதெல்லாம் எடுத்து நம்ம அந்த இடத்துல பிளான் பண்ணும்போது காம்பவுண்ட் வாலுக்கும் பில்டிங்க்கும் இடையில் பொதுவாக நம்ம எப்படின்னா கிழக்கை விட மேற்கை கம்பேர் பண்ணும், தெற்கை விட வடக்கை கம்பேர் பண்ணும். இது மாதிரியான ஒரு பார்வையில் வாஸ்து பொருத்தி பார்த்து பில்டிங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கொயராக ரெக்டாங்குலர் அந்த டைப்பில் பிளான் பண்ணும்போது அந்த சரௌண்டிங் விஷயத்தில் நம்ம கோட்டை விடுறோம் அந்த இடத்துல. அப்போது சுற்றுப்புற அமைப்பு நீங்கள் எப்படி கணக்கில் பார்க்கணும் அப்படின்னா வடகிழக்கும் வடமேற்கும் பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பூமியோட தன்மை அது மாதிரி ஈக்குவலாக இருக்கணும். அல்லது வடகிழக்கோட வடமேற்கு கொஞ்சம் சற்று உயரமாக இருக்கிற மாதிரி நம்ம அதில் பிளான் பண்ணணும். அடுத்தது வடமேற்கு நீங்கள் தென்கிழக்கோட பிளான் பண்ணணும். இந்த ரெண்டு அமைப்பும் ஈக்குவலாக இருக்கணும், அல்லது ரெண்டும் வடமேற்கை விட தென்கிழக்கு உயர்ந்த ஒரு அமைப்பாக வரணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கை விட தென்மேற்கு சற்று உயர்வாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது மாதிரியான ஒரு கால்குலேஷன் படி தான் அந்த இடத்த நம்ம அந்த பூமியுடைய வாட்டத்தை நம்முடைய சுற்றுப்புற அமைப்பில் இருக்கணும், சரௌண்டிங்கும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ வடக்க உயரமாக இருக்கும்போது தெற்க தாழ்வாக இருக்கும்போது எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷன் தவறாயிரும். சுற்றுப்புறத்தை பார்த்திங்கன்னா வடகிழக்கு உயர்ந்து இருக்கும், வடமேற்கும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. ஆனால் என்ன ஆகும், இந்த இடத்துல வடமேற்கும் தென்கிழக்கும் ஈக்குவல் ஆகாது, ஈவன் ஆகாது உங்களுக்கு. இது மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல கவனத்தில் நீங்கள் எடுத்துக்கிடும் போது பார்க்கும்போது என்னென்னா தென்மேற்கு அதை விட எல்லாத்துலேயும் ஆப்போசிட்டில் தாழ்வாக போகும் பார்த்திங்கன்னா. சுற்றுப்புறத்தில் நான் சொல்கிறது சைட்டுக்கு அவுட் சைடில். இப்போ இது மாதிரி போகும்போது வடகிழக்க வரவுன்னா தென்மேற்கை நம்ம செலவுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்கள் தாழ்வாக போகுது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 100 ரூபா வருதுன்னா 200 ரூபாய்க்கு இந்த இடத்துல செலவு இருக்கும். எவ்வளோ வருதோ அவ்வளோ இன்கம் இந்த இடத்துல விரயத்துக்கான விஷயத்தை உருவாக்கிறோம். அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன் இந்த இடத்துல பாதிக்கப்படும், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது. ஆகவே அந்த சுற்றுப்புற அமைப்பில் ரொம்ப ரொம்ப நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் அதில் பிளான் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு மிகப்பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த இடத்துல சைட்டுக்கு மட்டும் பிளான் பண்ணால் மட்டும் போதாது, அந்த சைட்டினுடைய சரௌண்டிங்கை நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும்போது தான் அந்த இடம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வாஸ்து ரீதியாக பேசின இந்த சரௌண்டிங் சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மற்றும் ஒரு புதுமையான தகவலை உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வாழ்வியல் வல்லுநர்.